கண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய ஜாதகத்தில் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இட அதிபதி, பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இட அதிபதி, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இட அதிபதி, இவங்க மூவரில் யாராவது நன்கு வலுப்பெற்று, யாராவது ஒருவர் வலுப்பெற்று இருந்தாலும் சரி, வலிமை அடைந்து சந்திர கேந்திரத்தில், அதாவது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 நின்று இருந்தால் நிச்சயமாக அவங்க அகண்ட சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு 5ஆம் அதிபதியாக குரு பகவான் இருந்து இவற்றை பார்க்கக்கூடிய நிலைகளில் இருந்தால் அந்த யோகம்தான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் எப்படின்னா, இதை அகண்ட சாம்ராஜ்யம் யோகம்னு சொல்றதை விட இதே யோகம் தான் மகாதன யோகமாகவும் சொல்லலாம். எப்படின்னா, தன பாக்கிய லாப அதிபதிகள் வலுப்பெற்று, தனக்காரர்கள் குழுவும் பகவான் வலுப்பெற்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய நிலையில லக்னாதிபதி வலுப்பெற்ற நிலை மகா